எப்படின்னா பேம்பூல இருந்து நம்மளுக்கு எப்படி மெட்டீரியல் தயாரிக்கிறோங்கிறத ப்ராசஸ் வந்து சிம்பிளா இதுல மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் பேம்பூல இருந்து அதை எல்லாத்தையுமே கட் பண்ணி ஸ்ட்ரிப்ஸா மாத்துவாங்க, சின்ன சின்ன சிப்ஸா மாத்துவாங்க, சின்ன சின்ன மூங்கல் துண்டாக மாத்திட்டு அதுக்கப்புறம் அதை ஸ்டீமர்ல போட்டு பாயில் பண்ணி அதுக்கப்புறம் அதை கிரஷ் பண்ணுவாங்க. ஃபுல்லா கிரஷ் பண்ணி பேம்பூ பல்ப்லாக்கி அதுக்கப்புறம் கெமிக்கல் இதெல்லாம் பேம்பு கூழாவே மாத்திரும். பேம்பு கூழாகவே ஃபுல்லாவே மாத்தி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைபர், அதுல இருந்து ஃபைபர் கண்டென்ட் எடுத்து அதுல இருந்து நூல் தயாரிக்கிறோம். பேம்பு கூழ்ல இருந்து ஆமா எடுத்து அதுக்கப்புறம் ஃபைபர் பேம்பு இன்டு ஃபைபர் ஆக்கிடுவோம். நம்ம ஃபைபர் தின் மெட்டீரியலா ரெடி பண்ணி அதுக்கப்புறம் நூலா மாறினதுக்கு அப்புறம் நம்மளுக்கு என்னென்ன மெட்டீரியல் அதுக்கு தேவை துணியா மாத்தி சட்டையா மாத்தி அதுல வந்து நீங்க பேம்பு காட்டனாவும் மாத்திரலாம். அதே இது பாத்தீங்கன்னா நம்ம சாக்ஸ் இருக்கு, ஸ்ட்ரெச்சபிள் சாக்ஸ் வரும், அதுவுமே நம்ம பண்றோம். ஆமா இது பெனிஃபிட் என்ன? இப்ப நூலுக்கு இதுக்கும் என்ன கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கா? இல்ல அதுக்கும் ஒரு ஹெல்த்ல வந்து நம்ம உடைகள் வச்சிருக்கோம், பருத்தியில வச்சிருக்கிறோம், அது போக சில்க் இருக்குது, பட்டுல வச்சிருக்கோம், லினன் இருக்குது. லினன்ங்கிறது என்ன மூலப்பொருள்னா? லினனும் நம்மளுக்கு இதே மாதிரி செடியில இருந்து தான் எடுக்கும், ஃபைபர் கண்டென்ட்ல இருந்து தான் எடுத்து லினன் பண்றோம். லினன் வந்து காட்டனை விட பெஸ்ட் ஃபேப்ரிக். உடலுக்கு காட்டனை விட பெஸ்ட் வந்து அதான் கேக்குறேன் அந்த பர்பஸ். லினன் என்னன்னா உங்களுக்கு வெயிலுக்கு ரொம்ப நல்ல இதா இருக்கும், உங்களுக்கு பிரீத்திங் ஃபேப்ரிக் மாதிரி வெயில் அப்சர்வ் பண்ணிடும், நம்மளுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது, ஈஸியா ட்ரை ஆகக்கூடிய மெட்டீரியல். இந்த மூங்கில் என்ன விதமான மேன்மையானதுன்னா, மூங்கில் இருந்து நம்ம துணி தயாரிச்சு அணிகிறோம். இதுக்கு முன்பே லினன் இருக்கு, இதுக்கு முன்பே பருத்தி இருக்கு, அது எல்லாமே ஒரு அளவு போதிய மனநிறைவை தருது. அப்போ அதுல இருந்து இதுக்கு என்ன? ஆமா, சேஞ்சஸ் ஷுட் பி தேர். ஒரே இதை மனுஷன் வந்து இப்போ காட்டன்னா காட்டன் மட்டுமே இருக்காதுல்ல, மனுஷனோட பரிமாற்றம் எப்படி மாறிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்மளோட கல்ச்சர் ட்ரெஸ்ஸிங் சென்ஸுக்கு இப்போ எவ்வளவு சேஞ்சஸ் கொண்டு வரும். ஸோ ஜென்ரேஷன் மாற மாற புது புது இனோவேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் நம்ம ராமராஜ் வந்திருக்கிறது. இப்போ ராமராஜோட பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதுசா கண்டுபிடிச்சிட்டே இருக்கும். இப்போ நீங்க சில்க்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லாம் சில்க்ல பட்டு லேடிஸ் மட்டும்தான் இருக்கு, இப்போ ஜென்ஸுக்கு அது விதவிதமா இருக்குது, லேடிஸ்க்கு தகுந்த மாதிரி ஈக்குவலண்டா கொண்டு வந்திருக்கிறோம். நாட் ஓன்லி இன் சில்க், காட்டன், பாக்கெட் வேட்டி எல்லாம் நீங்க தான் கொண்டு எல்லா இதுமே அட்வான்ஸ்டு டெக்னாலஜி கொண்டு வந்துகிட்டே இருக்கு. லினன் துணியினுடைய மேன்மை சொன்னீங்களா? விரைவில் ட்ரை ஆகுது, நன்றாக சுவாசிக்க முடியுது, காற்று ஓட்டம் நல்லா இருக்கு. இதுல ஏதாவது மேன்மை சொல்லுங்க. இதோட வந்து உங்களுக்கு கண்டுபிடிப்புன்னு சொன்னீங்க. ஆமா கண்டிப்பா. இதோட என்னன்னா பேம்போட தன்மை உங்களுக்கு வந்து ஹீட் அதிகமா இருக்குமா? ஓகேங்களா? ஹீட் பேம்பே மூங்கில் ஹீட் தான் உங்களுக்கு அதிகமா இருக்கும். பட் இதுல என்னன்னா சாக்ஸ் இந்த இது போட்டோம்னா வெளியூருக்கு போறாங்க, கூல்டான பிளேஸுக்குலாம் போகும்போது அதோட இது நல்லா இருக்கும். அதே இது ஷர்ட் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தின்னா இருக்கும். நான் ஒரு ஷர்ட் எடுத்துக்கோங்க, ஷர்ட்டோட அந்த அளவுக்கு நீங்க போட்டீங்கன்னா அந்த ஃபீலே உங்களுக்கு அந்த கம்ஃபர்ட் ஜோன். அதாவது ஒரு ஷர்ட் போட்டாலே ஏசியில இருந்தீங்கன்னா எப்படி ஃபீல் வரும், அந்த ஃபீல் வரும், ஃபீல் பண்ணிக்கலாம். ஃபேப்ரிக் வந்து உங்களுக்கு பிரீத்திங் ஃபேப்ரிக் மாதிரி இருக்கும். ஓகே, சூப்பர். போட்டீங்கன்னா அந்த ஒரு நம்ம உடம்புக்கே வந்து அந்த ஒரு கூலிங் சென்ஸ் கொடுக்கும். ஓகே ஓகே சார். மூங்கில் ஹீட்னு சொன்னீங்கன்னா அதுதான் மூங்கில் எப்பவுமே ஹீட்டோட இதுக்கு தான் போடுவாங்க. ஹீட்டுக்கு பரிகாரமா நம்ம பண்றோம். பருத்தியும் நம்ம வெப்ப காலத்துல தான் போடுறோம், வெப்ப காலத்துல தான் போடுறோம். பேம்பு அது இப்போ நீங்கள் கூலிங் எதுக்கு போடணும்னா உங்களுக்கு எது அதிகமாக வேறு யூஸ் பண்ணுறது வந்து காட்டன் இது மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணுறது பட்டு தான், வெறும் சிந்தட்டிக் ஃபேப்ரிக்ஸ் அதுதான் யூஸ் பண்ணுவாங்க. பட் அது வந்து நம்ம பண்ண மாட்டோம், நம்மளோட பேஸே வந்து காட்டன். நம்ம இந்தியா கலாச்சாரம், நம்மளோட கலாச்சாரம் இல்லைங்கன்னா காட்டன் தான் நாங்கள் பேஸ். குளிர்காலங்களுக்கு பட்டு, வெப்ப காலங்களுக்கு பருப்பு, இது பாரத நாட்டுக்கு ஞானம். அந்த ஒரு பருத்தி பார்த்தீங்கன்னா நீங்க பட்டு மழைக்காலத்திலும் குளிர்காலத்திலும் அணிவது தான் சால சிறந்தது. வெப்ப காலத்துல பருத்தி, அப்புறம் இப்படி ஏன்னா பட்டு நம்மளுக்கு அந்த டைம்ல போட முடியாது. இப்போ இது ஒயிட் மட்டும் தான் இருக்கா, கலர் மட்டும் இருக்கா சர்ட்ல? இல்ல, பேம்பு வந்து ஒன்லி இப்போதைக்கு ஒயிட்ல மட்டும் அவைலபிளா இருக்கு. ஓகே. அதே மாதிரி பேம்பு சாக்ஸ் இன்னும் ஃபியூச்சர்ல எல்லாமே கொண்டு வரோம் வேற வேற. அது போக பேம்புல டவல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க சமீபத்துல வாங்கவும் தெரியும், பொள்ளாச்சி தாங்க வாங்கி. அப்படிங்களா? நம்ம ஒரு ட்ரெஸ் போடுறோம்னா அது எக்காரணத்தோட ஒரு சின்ன சைடு எஃபெக்ட்ஸ் கூட வரக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம டெக்னிக்கலா எல்லா பேக் அண்ட் டீம் செக் பண்ணி தான் மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு வரோம்.
அதுக்குன்னு தனி டீம் இருக்காங்க. இப்போ ஒரு ஷர்ட், இப்போ பேம்பு ஷர்ட்டே தயாரிக்கிறோம்னா அந்த டீம்ல இருக்கிறவங்க ஒரு 50 பேர் இருக்காங்கன்னா 50 பேருக்கும் டிஃப்ரெண்ட் உடல் வாக்கு வேற மாதிரி இருக்கும், வேறு வேறு இதெல்லாம் எல்லாத்தையும் கொடுத்து செக் பண்ணி ஒரு 3 months 6 months ட்ரையல் விட்டு அதோட வாஷிங் கண்டென்ட் எப்படி, துணி எவ்வளோ தாக்கு பிடிக்குது எல்லாமே செக் பண்ணிட்டு அது சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரலான்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் நாங்கள் மார்க்கெட்டுக்கே லான்ச் பண்ணோம். ஏன்னா கஸ்டமர்ஸ்க்கு போகும்போது பர்ஃபெக்டாக இருக்கும், அதில் எந்த ஒரு டீவியேஷனும் வந்துடக்கூடாது, ப்ராப்ளம் வரக்கூடாது. ஸோ அதில் ரொம்ப கேர் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக. வேற என்ன புதுசு இந்த இது இதான் இப்போ இந்த லேட்டஸ்ட் இந்த வருஷம் ஆமா, இது இன்னுமே வந்துட்டு இருக்கு. எவ்ரி 3 months 6 months உங்களுக்கு புது புது ஐட்டம் வந்துகிட்டே இருக்கு. நீங்க எப்போ நீங்க எந்த ராம்ராஜ் கடைக்கு போனாலும் புது ஐட்டம் ஏதாவது ஒரு கேட்டகரியில இப்போதைக்கு என்ன புதுசுன்னு கேட்கலாம், ஒரு கேள்வி கேட்கலாம். அந்த அளவுக்கு புதிய புதிய அறிமுகப்படுத்துறதுல துணி